நேத்து பெங்களூர்ல ஒரு ஐபிஎல்லோட ஃபைனல்ல ஆர்சிபி வின் பண்ணதுனால, அந்த கோப்பைய எடுத்துட்டு வந்து மக்கள் செலிப்ரேட் பண்றப்போ நடந்த சோக நிகழ்ச்சி. இது மாரி 11 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டப்போ, அனைவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒரு சோகமா முடியுது. இதெல்லாம் யாரு காரணம்? ஏன் இப்படின்னு சொல்லிட்டு அலசிட்டு யூடியூப்ல அவங்கவங்க மாத்தி மாத்தி அவங்கவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றதுனாலையும், இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி மீண்டும் நடக்குமா அப்படின்னு சொன்னா அது கேரண்டி கிடையாது. ஸோ அதனால அதை பத்தி நம்ம ரொம்ப பேசாம, நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு நிமிஷத்துல பேசிடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பதிவிடுறேன். ஸோ என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இது மாதிரி கிரிக்கெட்டு, சினிமா, சீரியலு இது மாதிரி ஒரு மகிழ்ச்சி, கூத்து, கும்மாளம்லாம் அடிச்சீங்கன்னா ரொம்பலாம் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா, எப்பொழுதுமே வேலை, வேலை, வேலை. சம்பாரிச்சா என்ன வேணா பண்ணிக்கலாம். கத்துக்கிட்டா என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் எங்க வீட்டுலலாம் சொல்லி வளர்த்தாங்க. ஸோ அதுல வேலைக்கு நேரத்தை செலவிட்டோம். இது மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிலாம் அந்த காலத்துலயும் கிடையாது. இப்ப இருந்தாலும் அது லிமிட்டடா போக வேண்டியதா இருக்கு. ஸோ நாங்க எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா உங்களுக்குன்னு ஒரு சுய பாதுகாப்பு ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல போறோம்னா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கா? அங்க எவ்வளவு பேர் வராங்க? இல்லைன்னா ஒரு பஸ்ல ஏறினா எப்படி ஏறுறது? ஆட்டோல போனா நம்ம கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டா இல்லாம, மொபைல் யூஸ் பண்ணாம டிரைவ் பண்றது. ரோட்ல இப்போ 2 பேரா போறப்போ, குழந்தைய எடுத்துட்டு போறப்போ, குழந்தைய வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாதுகாப்பா எடுத்துட்டு போறது, நம்ம ரைட்ல போறது. ஸோ இது மாதிரி சில சின்ன சின்ன பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உயிர் ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் பல டிகிரி வாங்கினவங்க கூட அங்க போய் மடிச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சாமர்த்தியம் இல்லையா? ஸோ உங்களுக்கு உண்டான சுய பாதுகாப்பை எங்கேயும் கொடுத்துருங்க. உயிரை அவ்வளோ லேசில் விட்டுறாதீங்க. தாய் தகப்பன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு ஒரு இடத்துல வேலைக்கு அமைச்சிருக்காங்க. எல்லாருமே போய் நீ செலிப்ரேட் பண்ணுன்னு அந்த கூட்டத்தில் எந்த தாய் தகப்பனும் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் நம்மளே சொல்லாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு கூத்து குமாரன் போயிட்டு இன்னைக்கு வந்து 11 பேருக்கு யார் பதில் சொல்றா? 11 குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்றா? எந்த கனவுகளோட இருந்திருப்பாங்க? என்ன நடந்திருக்கும்? குறை சொல்லலாம், அரசாங்கத்தை குறை சொல்லலாம், ஆர்கனைசேஷன் குறை சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனா நம்ம கிட்டதான் இருக்கு நம்ம ஒழுக்கம். ஓகேவா? தயவு செய்து உங்க சுய ஒழுக்கத்துக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம். நீங்க முக்கியம் இல்லை, நாட்டுக்கு முக்கியம், உங்க வீட்டுக்கு முதல்ல முக்கியம், உங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செய்து சுதந்திரம் என்ற பேர்ல, சந்தோஷம் என்ற பேர்ல உங்களை நீங்க இழந்துடாதீங்க. இதுதான் என்னுடைய அறிவு.